நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரங்கள். நாதஸ்வரம் காற்றை சங்கீதமாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வீகமான இசைக்கருவி நாதஸ்வரம். எப்பேற்பட்ட பேர் அதிசயம் பாருங்க. அந்த துறைகளுக்கு உள்ளே போகக்கூடிய காற்று வெளியில் வருகிற போது சங்கீதமாக மாறுகிறது. அந்த அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த மரங்களை உண்மையிலேயே நம்ம நன்றியோடு நினைச்சு பார்க்கணுங்க. அந்த நாதஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழல் வடிவில் நீளமான ஒரு தண்டு பகுதி மாதிரி இருக்கும். அது ஆச்சா மரத்தால் செய்யப்படுகிறது. அதனுடைய முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு புட்டு மாதிரி அகன்ற பகுதியாக ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வாகை மரத்தால் செய்யப்படுகிறது. 2 மரங்களால் இணைந்து உருவாவது தான் இந்த நாதஸ்வரம். அதனுடைய இன்னொரு முனையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாணர் புற்களால் ஆன சீவாளி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அதை ஊதுவாங்க. பி பி அப்படிங்கிற இந்த சத்தம் உங்களுக்கு வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். நாணர் புற்கள் அழகாக அதை கட் பண்ணி அதை கோர்வையாக்கி வச்சுருப்பாங்க. அந்த இதில் அதை வாயில் வைத்து அதன் மூலமாக தான் அந்த காற்றை அவங்க உள்ளே செலுத்துவாங்க. அந்த துவாரங்கள் ஒன்று சரியான அளவில் இருக்கணும். அது பாரி நாதஸ்வரம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ சமீபத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நாதஸ்வரம். இந்த நாதஸ்வரத்தில் பல விதமான வகைகள் இருக்குது. எவ்வளோ பெரிய தெய்வீகமான ஒரு ராஜ கருவி அப்படின்னு நம்ம இதை வர்ணிக்கலாம். என்ன காரணம்னா, அந்த காலத்தில் அரசவையில் கூட அரசருடைய விழாக்களில் கூட இதுதான் வாசிக்கப்பட்டிருக்கு. கோயில் திருவிழாக்கள்லேயும் இதுதான் வாசிக்கப்படுறது. அப்படிங்கிறதுனால ராஜ இசைக்கருவியாக இதை பார்க்குறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இந்த நரசிங்கம்பேட்டையிலிருந்து நம்முடைய இசைக்கருவிகள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்முடைய ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் பார்த்திங்கனாக்கா மிகச்சிறப்பான முறையில் சண்முகப்பிரிய ராகத்தை அங்கே வாசித்தார். அந்த அளவுக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த போதே பார்த்திங்கன்னா நாதஸ்வரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த கருவி தான் இந்த நாதஸ்வர கருவி. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஆச்சா மரங்களாக இருக்கட்டும் அல்லது வாகை மரங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லை. வேறு சில மாநிலங்களில் போய் தான் அந்த மரங்களை எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய வேறு சில மரங்களை போல இது ஒத்து இருக்கிறது. செம்மரத்தை போல இருக்கிறது இந்த மரங்கள், ஆச்சா மரங்கள். அதனாலேயே இவங்க பல பிரச்சனைகளை அந்த கொண்டு வர்ற வழிகளில் நிறைய சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதில் அதற்குரிய நேர்த்தியான முறையில் இதை அமைத்து அந்த பாரி நாதஸ்வரம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா தில்லானா மோகனாம்பாள் படத்தில் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வாசிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது. நம்முடைய ஊர்களில் திருமண விழாக்களாக இருந்தாலும் சரி, கோயில் கொடை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நாதஸ்வரம் இல்லாத ஒரு விழாவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி தெய்வீகமாக அதை வாசிக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிர்வெண்கள் இருக்குது பாருங்கள், நம்முடைய மனதை எல்லாம் அப்படி ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த நாதஸ்வரத்துக்கு உண்டு. அதோடு சேர்த்து தவுளெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நாதஸ்வரத்தையே 2-3 பேர் சேர்ந்து இணைந்து வாசிக்கக்கூடிய நாதஸ்வரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ இன்னும் அதனுடைய சக்தியும் அதிர்வெண்ணும் அதிகமாக இருக்கும். அதுவும் அந்த நரசிங்கம்பேட்டை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஊர், அந்த ஊர் ஒரு தெய்வீகமான அம்சமுள்ள ஒரு இடம். அங்கே உற்பத்தியாகி இன்றைக்கி உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு அது ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது நம்முடைய நாதஸ்வரங்கள். அதில் ஒரு கயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நூல் மாதிரி இருக்கும். அதில் அவங்க சின்ன சின்ன டாலர்களை எல்லாம் மாட்டியிருப்பாங்க. அந்த விரல்களுக்கு நடுவில் அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அது உட்காரணும் அதை ஊதும் போது. அதுவும் அந்த தாளத்துக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த சுதி பாக்ஸு, ஜதி பாக்ஸு அதெல்லாம் சேர்ந்து அப்படி ஒத்திசைந்து போகிற போது அந்த சுரங்களே நம்ம கேட்பதற்கு அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பையுடைய தமிழர்களுடைய ஒரு தனித்த அடையாளமான ஒரு இசைக்கருவி நாதஸ்வரம். அது ஏன் நாதஸ்வரம்னு பேர் வந்தது அப்படின்னா, அது பாம்பினுடைய வடிவத்தில் அது இருக்குது. பாம்பை போல நீளமாக இருப்பதுனால அது நாகம் அப்படிங்கிற இருந்தனால அது நாதஸ்வரம் அப்படின்னு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீரம்ங்கிறது வேற, வன்முறைங்கிறது வேற. பல நேரங்களில் என்ன நடக்குதுன்னா, வீரனையும் வன்முறையாளனையும் ஒன்றா நினச்சி கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம வீரம்ங்கிறது தீமையை எதிர்த்து போராடுவது வீரம்.
நன்மைக்காக போராடுவது வீரம். ஆனால் வன்முறைங்கிறது தீமையை உருவாக்குறது. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா 2க்குமே உடல் வலிமைங்கிறது தேவை தான். வீரன் இருக்கானே, நல்லது செய்கிறவன், அவனுக்கும் உடல் வலிமை தேவை தான். வன்முறையாளன் இருக்கானே, அநீதி காரியங்களில் ஈடுபடக்கூடியவன், அவனுக்கும் உடம்பு திடகாத்திரமாக தான் வேணும். அதனால் திடகாத்திரமாக இருக்கிறவன்லாம் வன்முறையாளன்னு நம்பிடவும் கூடாது, வீரன்னு பாராட்டிடவும் கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு வங்கி, பெரிய வங்கி, அந்த வங்கியில் ஒரு செக்யூரிட்டி வேணும்னு ஒரு விளம்பரம் பேப்பரில் வந்திருக்கு. அதை கேள்விப்பட்டு ஒருத்தன் திடகாத்திரமான ஆள் நேராக போனான், போய் மேனேஜரை பார்த்தான். சார், இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கு, செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் தேவைன்னு வந்திருக்கு, அது விஷயமாக அவங்கள கண்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த விளம்பரத்தை காமிச்சான் மேனேஜர்கிட்ட. மேனேஜர் அந்த விளம்பரத்தை படித்தார், அவனையும் பார்த்தார். பலே, நீ நல்லா திடகாத்திரமாக தான் இருக்க, செக்யூரிட்டி வேலைக்கு நீ பொருத்தமாக தான் இருப்ப, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் ஒரு பேப்பர், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன், அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போ, இன்டர்வியூ அன்னைக்கு கூப்பிடுவோம், அன்னைக்கு அட்டன் பண்ணு, உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பதிலளித்தார் மேனேஜர். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் படித்தவங்க, எனக்கு படிப்பு அவ்வளவு கிடையாது. நீங்கள் அந்த பேப்பர் ஏதோ அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், அதை நீங்களே ஃபில்லப் பண்ணுங்கள். எனக்கு ஃபில்லப் பண்ண தெரியாது. நான் எப்படிப்பா ஃபில்லப் பண்ணுறது, ஓன் டீட்டெயில் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கேள்வியாக கேளுங்க என்கிட்ட. உன் பேர் என்னான்னு கேளுங்க, நான் சொல்லுவேன், எழுதிக்கிங்க. உன் ஊர் என்னான்னு கேளுங்க, நான் சொல்லுவேன், எழுதிக்கிங்க அப்படின்னு இவன் அவருக்கு பாடம் நடத்துகிறான். சரின்னு பிரிண்ட் அவுட் எடுத்தார், அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்தார், பேனாவும் பேப்பரையும் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டார். எந்த ஊர்லேருந்து வர்ற, வயசு என்ன, என்ன படிச்சிருக்க, அப்பா அம்மா பேர் என்ன, உன் மனைவி இருக்காங்களா, பிள்ளைகள் இருக்காங்களா, பேர் என்ன, எல்லாம் அந்த கேட்டிருக்க கேள்விகளை பூரா கேட்டு பதில் ஃபில்லப் பண்ணிக்கிட்டே வந்தார். அவனும் சந்தோஷமாக சொன்னான், இவரும் சந்தோஷமாக பதில் எழுத ஆரம்பித்தார். எல்லாம் பார்க்க இவருக்கே ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சி. இவன் நிச்சயமாக நம்ம பேங்க்கில் செக்யூரிட்டியாக சேர்ந்துருவான் போட்டிருக்கு, எல்லா தகுதியும் வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தார். முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இவர் கேட்டார். போனதில்லை சார் அப்படின்னு இவன் சொன்னான். அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. ஆஹா, வெரி குட் வெரி குட், அப்படி தான் இருக்கணும், ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும், அப்போ தான் நீ இந்த வேலைக்கு நீ தகுதியானவன் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். சரி, அடுத்த கேள்வி அதுலேயே இருக்கு, ஏன் போனதில்லைன்னு ஒரு கேள்வி. இது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டுக்கிட்டே கேட்குறார். ஏன் போனதில்லை அப்படின்னு கேட்டார். அதுவா சார், நானும் அன்றாட நிறைய திருட்டு கேஸ் பண்ணுவேன் சார், ஒரு தபா கூட எந்த போலீஸ் கையிலையும் நான் சிக்கலை சார், தப்பிச்சிருவேன் சார், எவ்வளோ திறமை பார்த்தீங்களா, அதனால தான் நான் ஜெயிலுக்கு போகலைன்னு சொன்னான் பாருங்க. தொப்புக்கடின்னு மயக்கம் போட்டு மேனேஜர் விழுந்துட்டார். போலீஸ் கையில் சிக்காமல் திருடுறது ஒரு பெரிய திறமை, அதுக்கு இவருக்கு செக்யூரிட்டி வேலை போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு அவர் மனசில் நினப்பு. இவர் எழுப்பி பார்த்தார். சரி, அவ்வளோதான் போல் இருக்கு அப்படின்ட்டு இவர் கிளம்பிட்டார். சில நேரங்களில் திடகாத்திரமாக இருக்கிறவங்கெல்லாம் வீரர்கள், நல்லவர்கள் அப்படின்னு நம்பிடவும் கூடாது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.